புதிதாக திறக்கப்பட உள்ள வேலூர் பன்னோக்கு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பது தவறான தகவல் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் அறிக்கை வெளியிடுவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாடிக்கை என்று அவர் விமர்சித்திருக்கிறார். இன்றைக்கு எதிர்க்கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாகவே ஆதாரம் இல்லாமல் அறிக்கை விடுவது, எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அறிக்கை விடுவது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் அதை பூதாகரமாக்கி அதை விசாரித்து கூட பார்க்காமல் அறிக்கை விடுவது என்பது அவருக்கு தொடர் வாடிக்கை. அந்த வகையில்தான் எந்த துறை மீதான விமர்சனமாக இருந்தாலும் எதையும் தீர விசாரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள், அதில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அறிக்கை விடுவது என்பது அவருக்கு பழக்கம். அந்த வகையில் இன்றைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்றைக்கு கட்டப்பட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் ஒரு கட்டிடம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறக்கப்படவிருக்கிறது என்று காட்டமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்தீர்கள், இந்த மருத்துவமனையில் இருக்கிற கட்டமைப்பு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவரை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவிப்பது, தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆதாரம் இல்லாமல் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நீங்களே நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை.